ஹாய் அன்பு உள்ளங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் சேனலுக்கு இப்போ வரைக்கும் சப்போர்ட் கொடுத்துட்ருக்க எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. எங்கள் வீடியோ புதுசாக பார்க்குறீங்களா? அப்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க அன்பு உள்ளங்களே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஹாய் அன்பு உள்ளங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய மோஸ்ட் ஆஃப் த சப்ஸ்கிரைபருக்கு பிடிச்ச பூஜா வீடியோ தான் இது. வந்து தேர்ஸ்டே நான் வந்து வீடெலாம் ஆல்ரெடி வைப் பண்ணி எல்லாமே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரைடே மார்னிங் தான் நான் சாமியோடதெல்லாம் தொடச்சேன். ஃபோட்டோலாம் நான் வந்துட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சாச்சு. ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பூவெல்லாம் க்ளீன் பண்ணவே இல்லை, டைமே இல்லை பாப்பாவுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் ஃப்ரைடே மார்னிங் தான் அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணேன். மோஸ்ட் ஆஃப் எல்லோரும் கேட்குறது வந்து ஏன் ஃபோட்டோ வந்து கீழே வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு. பூஜா யூனிட் வர வரைக்கும் கொஞ்சம் கீழே வச்சு தான் அதை மெயின்டைன் பண்ணணும். இது பூஜா ரூமுக்குன்னு தனியாக ஒரு ரூம் இருக்குது. ஸோ அதனால் மோஸ்ட்லி நாங்கள் அந்த ரூமை அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ வந்து நீட்டாக அண்ட் க்ளீனாக தான் எப்போயுமே அது இருக்கும். நான் மார்னிங் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு அதெல்லாம் தொடச்சிட்டு ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா பூஜை பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். மோஸ்ட்லி நான் வந்து ஏர்லி மார்னிங் பண்ணுவேன், இல்லைனா ஈவினிங் தான் ஆஃப்டர் 6 o'clock மேலே தான் பண்ணுவேன். ஸோ ஃப்ரைடே மார்னிங் பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்புனா என்னால் டைம் எல்லாம் பண்ண முடியல. ஸோ ஈவினிங் தான் நான் வந்து பூஜை பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ தான் இது. உங்களுக்கு நிறைய முருகன் ஃபோட்டோ தான் என்கிட்ட இருக்குது. பூ பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே பன்னீர் ரோஸ் வந்து கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. பன்னீர் ரோஸ் வந்து இப்போது 2 வீக்ஸாக தான் நான் மார்க்கெட், எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே தான் மார்க்கெட். ஆல்ரெடி என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு தெரியும். ஸோ தேர்ஸ்டே தான் வந்து நான் பூ வந்து வாங்கி வச்சுருவேன். எப்படின்னா 2 பேக்காக வாங்கி வச்சுப்பேன். நான் வந்து டியூஸ்டேவும் ஃப்ரைடேவும் தான் நான் வந்து சாமி கும்பிடுவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் செப்பரேட்டாக எல்லோ வித் பிங்க் அந்த பன்னீர் ரோஸும் அப்புறம் செவ்வந்தி பூவும் வாங்கி வச்சுருவேன். ரெண்டையும் மாற்றி நான் ஃப்ரைடே அண்ட் டியூஸ்டே வச்சுருவேன். ஸோ 2 பூ நீங்கள் கலந்து வைக்கிறப்போ ரொம்ப அழகாக இருக்கும். பன்னீர் ரோஸ் நார்மலாகவே நல்ல ஸ்மெல் கொடுக்கும். நீங்கள் பன்னீர் ரோஸ் வச்சு பாருங்களேன். நான் அங்கேயே வச்சு அங்கே ஜம்முவில் இருக்கப்போ பன்னீர் ரோஸ் அதிகமாக கிடைக்கும்ல. ஸோ அதனால் அதே இங்கே வைக்கிறப்போ ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு பன்னீர் ரோஸ் தான் ரொம்ப பிடிக்கும். சாமிக்கு அதை வச்சு பார்க்குறப்ப தான் ரொம்ப அழகாக இருக்கும். யாருக்கு என்ன பூ சாமிக்கு வைக்கிறப்ப பிடிக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சாமிக்கு பூவெல்லாம் வச்சுட்டு எப்பவுமே 2 விளக்கு ஏற்றுவேன். சாமிக்கு நார்மலாக ஒரு விளக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கு ஏற்றுவேன். ஸோ அந்த மாதிரி 2 விளக்கு. ஒரு விளக்கில் வந்து உப்பு போட்டு ஒரு சின்ன மண் விளக்கு வச்சுருக்கேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா காமாட்சி விளக்கு. அது 2யும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அந்த தசங்க பொடியோட அப்புறம் தீபம், சாம்பிராணி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த பஞ்சகவ்ய விளக்குங்க. பஞ்சகவ்ய விளக்கில் வந்து நான் வந்து நெய் ஊற்றி அந்த திரி போட்டு அந்த நெய்யை எல்லாமே மிக்ஸ் ஆகி கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா அந்த விளக்கும் சேர்ந்து எரியும். அப்போதைக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் சாம்பிராணி இருக்கும்ல, நம்ம நார்மலாக வந்துட்டு நெருப்பில் போடுவோமே அந்த சாம்பிராணி நான் வச்சுருக்கேன். அதை நீங்கள் அது மேலேயே அந்த பஞ்சகவ்ய விளக்கு எரியிறப்பவே அது நெருப்பு மாதிரி ஒரு கங்கு மாதிரி இருக்கும். அதில் போட்டிங்கன்னா நல்ல தூபம் நல்லா வரும். ஸோ அதை தான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நான் சொல்கிறது என்னென்னா, எல்லோரும் கண்டிப்பாக சாமி கும்பிட்றப்போ குழந்தைங்களையும் உட்கார வச்சு சாமி கும்பிட வைங்க. அவங்களுக்கும் அந்த ஹேபிட்டை வந்து பழக்கி விடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மந்திரம், சாமியோட மந்திரம், ஒரு பாட்டோ கண்டிப்பாக படிங்க. நான் சிவபுராணம் படிப்பேன். சிவனுக்கு வந்து ரொம்ப உகந்ததுன்னு பார்த்திங்கன்னா சிவபுராணம். நமக்கு முருகனுக்கு எப்படி வேல்மாறல், திருப்புகழ் அந்த மாதிரி சிவனுக்கு உகந்தது பார்த்திங்கன்னா சிவபுராணம். முருகன் ஃபோட்டோ மேலே அந்த தீபம் தெரியுதுல அழகா. ஸோ பாய் அன்பு உள்ளங்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.
உங்கள் டைமை செலவு பண்ணி எங்கள் வீடியோவை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாய் அன்பு உள்ளங்களே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.